ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜய். இன்றைக்கி வந்து சூப்பரான ஹெல்த்தியான ஒரு லட்டுங்க. இதில் வந்து நம்ம சர்க்கரையோ வெல்லமோ எதுவும் சேர்க்காம வெறும் ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு பண்ணுற ஒரு ஹெல்தி லட்டு. இந்த லட்டு டெய்லி நம்ம ஒன்று சாப்பிட்டோன்னா சூப்பரான ஸ்ட்ரென்த்து, நல்ல சத்து கிடைக்கும். இது வந்து நம்ம வீட்டிலவே இந்த மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. டெய்லி ஒரு லட்டு நம்ம எல்லாரும் சாப்பிட்டோன்னா அவ்வளோ ஆரோக்கியமாக இருப்போம். இந்த ட்ரை ஃப்ரூட் லட்டு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம சட்டுன்னு இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த லட்டுக்கு வந்து நம்ம ஸ்டவ்வே ஆன் பண்ண தேவையில்லைங்க. ஆன் பண்ணாமையே நம்ம பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 கப்பு முந்திரி எடுத்திருக்கேன். இந்த முந்திரி நம்ம வந்து நல்லா இந்த மாதிரி குவாலிட்டியான முந்திரி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அதே கப்பில் 1 கப்பு இந்த அத்திப்பழம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த அத்திப்பழம், அது ட்ரை ஆன அத்திப்பழம் அது எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதில் வந்து பாதாம் எடுத்திருக்கேன். 2 கப்பு பாதாம் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இது பம்ப்கின் சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம மஞ்சள் பூசணிக்காவோட விதை, அது ஒரு 1/2 கப் எடுத்துக்கோங்க. அப்புறம் இதில் டேட்ஸு, இதில் வந்து விதையெல்லாம் இல்லாமல் இருக்கிற டேட்ஸுங்க. இது சாஃப்ட் டேட்ஸு. நம்ம வந்து நல்லா சாஃப்டாக இருக்கிற டேட்ஸ் தான் எடுத்துக்கணும். ரொம்ப கட்டியாக இருக்கிற டேட்ஸ் எடுத்துக்க வேணாம். இது வந்து இப்போ நம்ம ஃப்ளாக்ஸ் சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸும் நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸும், அப்புறம் பாதாம், முந்திரி, அப்புறம் மஞ்சள் பூசணிக்காவோட விதை, ஆனால் பம்ப்கின் சீட்ஸு எல்லாமே இதில் ஃபஸ்ட்டு போட்டு நம்ம வந்து கொஞ்சம் குறையாக அரைச்சி வச்சுக்கணும். இது வந்து ரொம்ப மையாக ஆட்ட வேண்டாம். நம்ம அங்கங்கே கடிப்பட்டால் நல்லாயிருக்கும். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இந்த பாதாம் கூட இதில் போட்டுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் குறையாக மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த பவுடர் ஒரு பக்கத்தில் வச்சுக்கோங்க. இப்போது நம்ம பேரிச்சம்பழம், அப்புறம் அத்திப்பழம், இதெல்லாம் நல்லா கட் பண்ணிக்கோங்க. சின்ன துண்டாக கட் பண்ணிவிட்டு இது வந்து நீங்கள் மிக்ஸி ஜாரில் ஒரே ஒரு சுற்று, எப்போவுமே மிக்ஸி ஜாரில் பார்த்துக்கோங்க. இது ரொம்ப சாஃப்டாக இருக்கிற பழம்னால மிக்சியில் போடலாம், இல்லைன்னா மிக்ஸி வந்து நல்லா இதாகாது. நீங்கள் நல்லா சின்ன துண்டாக கட் பண்ணி தான் மிக்சியில் போடணும். அப்போ தான் நல்லா மிக்சியில் வறுபடும். இல்லை நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த கல் வச்சு நம்ம சட்னி அரைக்கிற கல் இருக்கும் இல்லையா, அதில் கூட ஒரு வாட்டி நசுக்கிடுவேன். மிக்சியில் கூட போட முடியலன்னா நான் அந்த மாதிரி பண்ணிவிடுவேன். இப்போ இந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த நம்ம இந்த டேட்ஸும் அப்புறம் அத்திப்பழம் போட்ட பேஸ்ட் இருக்கு இல்லையா, அது நம்ம இந்த பவுடர் இருக்கும் இல்லையா, முந்திரி எல்லாம் போட்ட பவுடர், அதில் நல்லா கையில் வச்சு கலந்துடுங்க. கலந்துட்டோன்னா நம்ம இந்த வந்து நல்லா இந்த மாதிரி லட்டு பதத்துக்கு நம்ம கரெக்டாக வந்துடும் அந்த பதம். இப்போ சின்ன லட்டுவாக சின்ன உருண்டையாக இது பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சிட்டு இதை பார்த்தீங்களா, சூப்பராக ரெடி ஆகிடும். நம்மளுக்கு இந்த பேரிச்சம்பழம் சாஃப்டாக இருக்கணும். உங்களுக்கு ஒரு வேளை பேரிச்சம்பழம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஸ்டவ்வில் ஒரே ஒரு வாட்டி கொஞ்சம் சூடு பண்ணிங்கன்னா அது சாஃப்ட் ஆகிடும். அப்போ நீங்கள் லட்டு பிடிக்க ஈஸியாக இருக்கும். இந்த பொடியும் இந்த நம்ம இது பண்ண கலவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். நீங்கள் வேணும்னா இதில் காஞ்ச திராட்சை கூட போட்டுக்கலாம், இன்னும் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லட்டு பண்ண வேண்டியதாங்க. இது வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா எவ்வளோ நாள் ஆனாலும் கெடாது. இதில் நம்ம எதுவும் எக்ஸ்ட்ராவாக சேர்க்கலைனால ரொம்ப ஹெல்த்தியான வீட்டில் செஞ்ச லட்டுனால நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.